இந்த பஞ்சகவ்யம் அப்படிங்கிறத எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேள், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். இந்த பஞ்சகவ்யம்னா என்னென்னா, பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான பொருட்கள் என்னென்னா பால், தயிர், நெய், பசுஞ்சாணம், கோமயம், பசுமூத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த 5ம் பஞ்சகவ்யம். இது 5ஐயும் சேர்த்தா பஞ்சகவ்யம்னு பேர். இந்த பஞ்சகவ்யம் சிவராத்திரி காலங்களில் மட்டுமல்லாது சிவனுக்கு அபிஷேகத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அபிஷேக திரவியம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சஷ்டியுப்த பூர்த்தி, சதாபிஷேகம், ஆயுஷ் ஹோமம், அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம் போன்ற ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு பண்ணக்கூடிய இந்த தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் போன்ற ஆயுஷ் ஹோமம் போன்ற காலகட்டங்களில் முதல்ல அந்த சங்கல்பம்லாம் பண்ணி முடிச்சுட்டு புண்ணியாகவாசனம் பண்ணிவிட்டு இந்த பஞ்சகவ்ய பூஜை பண்ணுவாள். இது 5 கிண்ணங்களை எடுத்துக்கொண்டு நடுவில் ஒரு கிண்ணம் அமைச்சுப்பா. இந்த 5 கிண்ணங்களும் அந்த முறைப்படி ஈசானியத்தில் என்ன சேர்க்கணும், அப்புறம் தட்சிண பாகத்தில் என்ன சேர்க்கணும்னு கணக்கு இருக்குது. இந்த 5 கிண்ணத்துலேயும் 5 விதமான பால், தயிர், நெய், பசுஞ்சாணம், பசும் கோமியம் இதை அவ்வளோத்தையும் சேர்த்து, கோமயத்தை சேர்த்து இதுக்கு முறைப்படி பஞ்சகவ்ய பூஜை இருக்குது. இந்த பஞ்சகவ்ய பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த 5ஐயும் மந்திரம் இருக்குது, அந்த மந்திரங்களை சொல்லி அந்த நடுவில் உள்ள பெரிய கிண்ணத்தில் சேர்ப்பா. 5ஐயும் ஒன்றா கலந்து இந்த தர்ப முஷ்டி இருக்கு இல்லையா, அதை தர்பை எடுத்து அது ஒரு முஷ்டி மாதிரி கடைஞ்சி அதை தலையில் அந்த கூர்ச்ச பாகத்தினுடைய கீழ்பாகம் மேல் பாகத்தை எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சு கடைவா. பார்க்கடையில் அமிர்தம் கடையிற மாதிரி கடைவா, தயிர் கடையிற மாதிரி கடைவா. கடையும் பொழுது இந்த திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஒருவார் மிகுவந்தனா மிருத்யோர் முட்சியமாமிருதாத் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமகான்னு சொல்லி இந்த பஞ்சகவ்யத்துக்கு பூஜை பண்ணி அந்த மந்திரத்தை சொல்லி கடைவாத பஞ்சகவ்யத்தை கடைஞ்சு இதை அமிர்தம் கடையிற மாதிரி கடைவா. பார்க்கடல் எப்படி அமிர்தம் கடைஞ்சாலும் அதே மாதிரி கடைஞ்சி அந்த பஞ்சகவ்யத்தை எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பா. கையில் 3 உத்தரணி தீர்த்தம் கொடுத்து அதை சாப்பிட்டாச்சுன்னா எப்பேற்பட்ட வியாதிகளும் போகும். இது பெரிய கிருமி நாசினி. அது மட்டும் கிடையாது, கேன்சர் போன்ற பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பஞ்சகவ்யத்துக்கு இருக்குது.